Sembarati, powered by New Maggi Masala A Magic. பார்வதி, பெரிய அம்மா கூப்பிடுறாங்க. அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிடுங்க. சரி, ஓகே. பார்வதி. தோ வந்துட்டேம்மா. சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? பூஜை ரூமை சுத்தம் பண்ணி பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணு. சரிங்கம்மா. பண்ணியாச்சு. முதல்ல சைலண்ட்ல போகணும். ஆதி நம்பரை அகிலா நம்பருக்கு கால் ஃபார்வர்ட் போட்டாச்சு. இனிமே ஆதி அந்த சமையல்காரிக்கு போன் பண்ணா நேரா அவங்க அம்மா நம்பருக்கு கால் போகட்டும். சமையல்காரி ஆதி காதல் விஷயம் இந்த கால் டைவர்ட் மூலம் நேரா அகிலாக்கு தெரியட்டும். அப்ப இருக்கு கச்சேரி. இந்த போனை பத்திரமா எடுத்து வச்சிடணும். half an hour ஆயிடுச்சு. பார்வதி half an hour கழிச்சு பேசலாம்னு சொன்னாலே போன் எதிர்பார்த்துட்டு இருப்பா. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? ரிங் போயிட்டே இருக்கு. ஒருவேளை போன் பக்கத்துல இல்லையோ? Your call has been diverted to another number. கால் டைவர்ட்டா? ஏன் நம்பர் எதுக்கு டைவர்ட் பண்ணும்? அவள் கால் டைவர்ட்லாம் பண்ண தெரியாது. கண்டிப்பா பார்வதி காலை டைவர்ட் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. இது யார் வேலையா இருக்கும்?
ஆதி, அம்மா கூப்பிடுறாங்க. கால் டேவிட் அம்மாக்கு போயிருக்குமோ? மா, நான் வந்து எடுக்கிறதுக்குள்ள போன் அப்படியே கட் ஆயிடுச்சு ஆதி. சொல்லு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா. கிளைண்ட் ஒருத்தர் கால் பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். ஓ, பரவாயில்ல. நான் பார்வதி கால் பண்ணா அம்மாக்கு போற மாதிரி யாரோ டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இது யார் வேலையா இருக்கும்? ஆதி ஆதி எதுக்கு இப்ப போன் பண்றான்? ஒருவேளை அந்த சமையல்காரி போனை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாளோ? எது வந்து நமக்கு என்ன, பாத்துக்கலாம். ஹலோ சித்தி, நான் ஆதி பேசுறேன். ஆ, சொல்லு ஆதி. என்ன புதுசா எனக்கு போன் பண்ணிருக்க? ஆச்சரியமா இருக்கு. ஏன் சித்தி, நான் உங்களுக்கு கால் பண்ணக்கூடாதா? இல்ல இல்ல, போன் பண்ண வேண்டாம்னு சொல்லல. பொதுவா நீ ஆபீஸ்க்கு போனா எனக்கெல்லாம் போன் பண்ண மாட்டியே. இன்னைக்கு ஏதோ புதுசா பண்ணிருக்கியே, அதனால கேட்டேன். ஏதாவது முக்கியமான விஷயமா ஆதி? ஆமா சித்தி, ஒரு முக்கியமான விஷயம் தான், அதான் போன் பண்ணேன். என்ன அந்த முக்கியமான விஷயம்? ஒண்ணும் இல்ல சித்தி, புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எதுக்கு ஆதி? இருக்கிற பிசினஸ் ஒழுங்கா பாத்துட்டா பத்தாதா? இப்ப எதுக்கு புது பிசினஸ்? இல்ல இல்ல, என்னடா சித்தி இப்படி நெகட்டிவா பேசுறாளே, நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. நான் உன் நல்லதுக்காக தான் சொன்னேன். பாவம், இந்த சின்ன வயசுல நீ எவ்வளவு பார்த்து தான் சுமப்ப. என் மேல நீங்க வச்சிருக்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. இப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது புது பிசினஸ பத்தி உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு இல்ல. அந்த புது பிசினஸ்ல உங்களையும் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு லாபத்துல உங்களுக்கு 10% ஷேர் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். 10%? ஆதி, நீ என்ன சொன்ன? 10%? எனக்கு தெரியும் ஆதி உன்னை பத்தி. எப்பவுமே இந்த வீட்லயே உனக்கு இருக்கிற மனசு யாருக்குமே இல்ல. ரொம்ப நான் அப்ப ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன். உனக்கு இருக்கிற திறமைக்கு இன்னும் 2 என்ன 4 பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நீ நல்லா இருப்ப, நல்லா வருவ ஆதி. தேங்க்யூ சித்தி. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லு ஆதி. என்ன உன் புது பிசினஸ்ல ஏதாவது அட்வைஸ் வேணுமா? என்னோட ஹெல்ப் வேணுமா? நான் வேணா இப்பவே கிளம்பி ஆபீஸ் வரட்டுமா? இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி 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 சரி. அப்புறம் வேற என்ன வேணும் சொல்லு ஆதி. உனக்காக என்ன கிட்டலாம் செய்யற ஆதி, சொல்லு. அப்ப ஒண்ணு பண்ணுங்க. சொல்லு ஆதி, என்ன பண்ண சொல்லு. உங்க போனை கொண்டு போய் பார்வதி கிட்ட கொஞ்சம் கொடுங்க. நான் பார்வதி கிட்ட பேசணும். நினைச்சேன், என்னடா என்னைக்கும் இல்லாம வாண்டடா வந்து வண்டியில ஏறானே நினைச்சேன். அந்த சமையல் கறிக்கிட்டு கொண்டு போய் போன கொடுக்கணும். சித்தி, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. இன்னும் இருக்கேன், சொல்லுப்பா. பார்வதி கிட்ட தானே? நான் இப்ப ரூம்ல இருக்கேன், பார்வதி கிச்சன்ல இருக்கா. நீ இப்ப போனை கட் பண்ணிடு, நான் அவகிட்ட போய் போனை கொடுத்து உனக்கு கால் பண்ண வைக்கிறேன். இல்ல, கால் கட் பண்ண வேணாம் சித்தி. நீங்க அப்படியே போனை கொண்டு போய் கிச்சன்ல இருக்க பார்வதி கிட்ட கொடுங்க. அது வரைக்கும் நான் லைன்ல வெயிட் பண்றேன். சரி ஆதி, நீ லைன்லயே இரு, நான் ஓடி போய் பார்வதி கிட்ட போனை கொடுக்குறேன். இவன் பிசினஸ்ல 10% கொடுக்கறேன்னு சொன்னதுனால கண்டவ கிட்ட எல்லாம் போய் போனை கொடுக்க வேண்டியதா இருக்கு. போறேன்.
வச்சுட்டு போனோம்? ம்? இங்க வச்சுட்டு பூஜை ரூம் ரெடி பண்றதுக்காக போனேன். திரும்பி வந்து பார்த்தா போனை காணோம். யார் எடுத்திருப்பாங்க? ம்? ஏய், அம்மா, இந்தா அம்மா. என்னம்மா? ஆதி லைன்ல இருக்கா, பேசு. ஹலோ, பெரியா? ஏ பொண்டாட்டி, இன்னும் ரொம்ப பிஸியா நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியா. அப்புறம் ஏன் கால் அட்டன் பண்ணல? கால் வேற டைவர்ட் ஆயிருக்கு. அது வந்து இ- என் போனை காணும் பெரியா. என்னது, ஃபோன் காணுமா? ஹாஃப் அன் அவர் முன்னாடி தானே ஃபோன்ல என்கிட்ட பேசினேன். அப்புறம் எப்படி ஃபோன் காணாம போகும்? அது வந்து அப்போ உங்ககிட்ட பேசிட்டு போனை கிச்சன்ல வச்சுட்டு பூஜை ரூம் போய் சுத்தம் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு வந்து பாக்குறேன், கிச்சன்ல போனை காணும் பெரியா. கண்டிப்பா அது சித்தியோட வேலையா தான் இருக்கும். ஐயோ, சரி, நீ போனை சித்திக்கிட்டு கொடு. இன்னும் 5 நிமிஷத்துல போன் உன் கைக்கு வரும். என்ன பெரியா சொல்றீங்க? நீ சித்திக்கிட்ட போனை கொடு. சரிங்க பெரியா. அம்மா, பெரிய உங்ககிட்ட போனை கொடுக்க சொன்னாரு. ம். சொல்லு ஆதி. பார்வதி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சித்தி. பார்வதியால இப்ப 100 கோடி ரூபாய் நம்மளுக்கு கிடைக்காம போகுது. என்னது, 100 கோடி கிடைக்காம போகுதா? என்ன சொல்ற ஆதி, என்னாச்சு? ஓவர்சீஸ்ல இருந்து பார்வதி நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதுக்கு 5 மினிட்ஸ் தான் வேலிடிட்டி இருக்கும். அந்த ஓடிபி அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 100 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஆதி, நீ என்ன சொல்ற? என் அக்கவுண்ட்டுக்கு 100 கோடியா? உண்மையா சொல்ற? ஆமா சித்தி. ஆனா பார்வதி மொபைல காணும்னு சொல்றாளே, அந்த ஓடிபி இருந்தாதான் அந்த 100 கோடி ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். அந்த ஓடிபி வேணும்னா பார்வதியோட மொபைல் வேணுமே. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. பார்வதி மொபைல் தானே? அது எங்க போயிருக்க போகுது? இங்கதான் அரிசி ட்ரம்முக்குள்ள பருப்பு டப்பாக்குள்ளன்னு எங்கேயாவது போட்டு வச்சிருக்க போறா? வேற எங்க இருக்க போகுது? தேடி கண்டுபிடிச்சிடலாம் ஆதி. ஓடிபியோட வேலிடிட்டி 5 நிமிஷம் தான் சித்தி. அதுல இப்பவே 1 நிமிஷம் போயிடுச்சு. இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள பார்வதி மொபைல தேடி கண்டுபிடிக்கணுமே. அதனால என்ன ஆதி? அதான் இன்னும் 4 நிமிஷம் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் தேடி கண்டுபிடிச்சிடுறேன். நான் எதுக்கு இருக்கேன்? நீ ஒண்ணும் கவலைப்படாத. இது என்ன சும்மாவா? 100 கோடி ஆச்சே, நான் கண்டுபிடிச்சிடுறேன். நான் போறேன் இப்போ. ஐயம்மா, எப்பா, ஐயோ, ஐயோ, 4 நிமிஷம் தான் இருக்கு. ஐயோ, போன் எங்க வச்சு தொலைச்சா தெரியலையே. இங்க இருக்கா? அப்பா, இங்க. ஐயோ, அவசரத்துல எல்லாம் மறந்து போச்சே. ஒருவேளை இங்க. இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. சார்ஜ் வேற இல்லையே. ஐயோ, ஓடிபி வேணுமே. 4 நிமிஷம் தான் இருக்குன்னு சொன்னானே. இப்போ என்ன பண்றது? இப்போ சார்ஜ் போடணும். சார்ஜர் இது அவ சார்ஜர் ஆகும். இது என்ன சேர மாட்டேங்குது. எங்க போடுறது? வேற எங்க எதுவும் காணுமே. மெசேஜ். ஓடிபி நம்பர் ஒன்னும் காணோம்.
ஹலோ சித்தி, பார்வதியோட ஃபோன் கிடைச்சிருச்சா? ஆதி கிடைச்சிச்சு. நான் தான் படியில விழுந்து எழுந்து கஷ்டப்பட்டு முட்டியெல்லாம் அடிபட்டு போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன். ஆனா அதுல ஒன்னும் ஓடிபி நம்பர் வரலையே. சித்தி, அது ஃபாரின் கம்பெனில இருந்து வர ஓடிபி. அதுக்கான வேலிடிட்டி முடிஞ்ச உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்கா எரேஸ் ஆயிடும். சரி, நீங்க போனை பார்வதி கிட்ட கொடுத்துட்டு நீங்க போய் படியில விழுந்தீங்கல்ல, அப்ப அடிபட்டு இருக்கோம், அதுக்கு மருந்து போட்டுருங்க. ஆதி, நீ என்ன ஏமாத்திருக்கல? நீங்க பார்வதியோட போனை எடுத்து ஒளிச்சு வச்சீங்களா, அதுக்கு இதுதான் தண்டனை. என்னோட கால் டைவர்ட் ஆகி அம்மாக்கு போகும்போதே எனக்கு தெரியும் இது உங்களோட வேலையா தான் இருக்கும். பார்வதிக்கு கால் டைவர்ட்லாம் பண்ண தெரியாது. அதனால கால் டைவர்ட்டை கேன்சல் பண்ணிட்டு போனை பார்வதி கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஏய், அம்மா வா இங்க. பெரியா, என்ன பொட்டாட்டி, நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷத்துல போன் உன் கைக்கு வந்துச்சா? ஆமா பெரியா. என் போனை வனஜாமா தான் எடுத்து வச்சிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது உன் கையில வச்சுக்கோ. எப்ப நீ ஆபத்துல இருக்குன்னு நினைக்கிறியோ அப்ப இந்த சாண்ட் கிளாக்கை கோத்து வை. அதுல இருக்க சாண்ட் ஃபுல்லா கீழே வரதுக்குள்ள நான் பக்கத்துல வந்து நிற்பேன். முன்னாடிலாம் படுத்த உடனே நல்லா தூங்கிடுவேன். ஆனா இப்பெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது மாமா. உங்க நினைப்பு என்ன தூங்கவே விட மாட்டேங்குது.